அந்த முத்திரை என்ன அப்படின்னா, இந்த முத்திரையை நம்ம பிடிக்கும்போது நமக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கிடைக்க தொடங்கும். இது ஆகாய முத்திரைன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் இது வந்து சனி கிரகத்துடைய ஆட்சி செய்யக்கூடிய முத்திரை. இதெல்லாம் நடுவரல். இந்த நடுவரலை நீங்க இப்படி கட்டோல சுட்டிட்டு மீதி 3 நீட்டிட்டு இப்படி வச்சுட்டு மடிமேல வச்சுக்கிட்டு கண்களை மூடி உங்க சுவாசத்தை உள்ளிழுத்து விடும்போது எங்கெல்லாம் உடலுக்குள்ள இறுக்கமாக இருக்கிறதோ அந்த இறுக்கமெல்லாம் தளர்ந்து இந்த இறுக்கமெல்லாம் தளர்ந்து ஒரு விரிவு கொடுக்கும். அதே நேரத்துல உடம்புக்குள்ள எங்க வந்து ஓப்பன் இருக்கோ, அதாவது வெற்றிடமா இருக்குதோ, எப்படின்னா மண்டை ஓட்டுக்கு ஒரு பகுதியில் வெற்றிடமா இருக்கும், அந்த சைனஸ் குழியில வெற்றிடமா இருக்கும், அப்புறம் வகுற்று பகுதியில் வெற்றிடமா இருக்கும், குடல்ல வெற்றிடமா இருக்கும், தொண்டை குழிப்பகுதியில வந்து வெற்றிடமா இருக்கும். இந்த மாதிரி வெற்றிடம் எல்லாமே வந்து ஆகாய சக்தியை உள்ளடக்கியது. அதுபோக காதுக்குள்ள வெற்றிடமா இருக்கும். ஸோ இந்த தன்மை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெற்றிடத்தை வந்து நிறைவு செஞ்சு அது இருக்கக்கூடிய இறுக்கத்தை நோய் தன்மையை தீர்க்கிறதுக்கான வேலையை இந்த ஆகாய முத்திரை அப்படிங்கிறது செய்யும். அப்படி அந்த வெற்றிடம் தீர்க்க மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் கர்ம வினையினால தொழில் ஸ்தானம்லாம் இல்லாத வெற்றிடமா இருக்கு இல்லையா? அப்ப இந்த முத்திரை நீங்க பிடிக்கும் போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ தேகத்துக்குள்ளேயுமே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய புற வாழ்க்கையிலும் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்ம வினையும் தீர்க்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த ஆகாய முத்திரை. ஸோ இந்த ஆகாய முத்திரையை தினந்தோறும் நீங்க வந்து 5 நிமிஷம் செய்யலாம். அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில நீங்க தினந்தோறும் வரக்கூடிய சனி ஓரையில 5 நிமிஷம் இந்த முத்திரையை வந்து நீங்க செய்யலாம். அப்படி செய்யும் போது நல்ல ஆற்றல் வந்து கிடைக்கும். யாருக்காவது காது கேட்கும் தன்மை இல்லாம இருந்ததுன்னா அவங்க இந்த முத்திரையை செய்யும் போது காது கேட்கும் தன்மை நல்லா செயல்பட தொடங்கும். சரிங்களா? ஸோ இவ்வளவு பலன்களை உள்ளடக்கியது. தெய்வீக ஆற்றலையும் நம்மளுடைய மருத்துவ ஆற்றலையும் கொண்டு செய்யக்கூடிய முத்திரைகள் தான் விரல் இருக்கக்கூடியது. அதுல ஒரு சிறப்பான முத்திரை அப்படிங்கிறது இந்த சனி முத்திரைன்னு சொல்லலாம், அதுக்கு பிறகு ஆகாய முத்திரைன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த முத்திரையை வந்து நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு செய்யும் போது உங்களுடைய வலது நாசில சுவாசம் ஓடி கொடுக்கும் போது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் என்ன பண்ணுன்னா உங்கள் ஆயுளை வந்து அதிகப்படுத்துறதுக்கான பலத்தை வந்து கொடுக்கும். ஸோ அப்படி மிக சிறந்த ஒரு அற்புதமான ஆற்றலை கொண்ட அந்த முத்திரையை நீங்க குடிச்சு அனைவரும் இன்னைக்கு என்ன பண்ணுங்க, கண்களை மூடி உட்காந்துக்குங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுல நீங்க வந்து அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டேவும் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் அப்படியே வச்சுட்டு நீங்க கவனிச்சுக்கிட்டேவும் நீங்க முழுக்க என்ன பண்ணுங்க, அந்த முத்திரை பயிற்சி வந்து செய்யுங்க. உங்க மூச்சை கவனிச்சுட்டுருங்க. மென்மையாக மூச்சை கவனிச்சு அப்படியே அந்த முத்திரையை பிடிச்சிருங்க. எப்போது முத்திரையை செய்யும் போதும் முத்திரையை பிடிக்கிற போது இந்த இடத்துல இந்த முத்திரை பிடிக்கிற இடத்துல உங்களுக்கு கைகள்ல ஏதாவது ஒரு குறுகுறுப்பு அல்லது வந்து ஒரு ஜில்னஸான தன்மை அல்லது சூடு இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முத்திரை ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்க இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்னைக்கு இருந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். பல வெற்றியை அடைவதற்கு வாய்ப்பினை இறைவன் வழங்கட்டும். இந்த முத்திரையை செய்து அனைவரும் வளம் நலம் பெற்று நலமாக வாழ்ந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பினை அளித்த பிரபஞ்சத்திற்கும் அதுபோக கற்றுக்கொண்ட அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. மேலும் ரோட்டோ சங்க அன்பர்களுக்கும் ரோட்டோ சங்கத்திற்கும் உடபானையவருக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றி ஐயா. சிறப்பான ஒரு கட்சியில் வழங்கிய ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளின் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றிங்க.